இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை ஜூஸ் குடித்தாலும் பத்தாதுங்க. அந்தளவுக்கு வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் உதிரி திராட்சையை வச்சு கிரேப் ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன். ஸோ எப்பவும் போல் ஒரே மாதிரி கிரேப் ஜூஸ் செய்யாமல் நான் இதில் சேர்க்கக்கூடிய 2 பொருள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ருசியாகவும் இருக்கும், அதே டைம் செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்ட்டான இந்த கிரேப் ஜூஸை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இந்த கிரேப் ஜூஸ் நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 2வது மெத்தடும் நான் இதில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அதாவது சீட்லெஸ் திராட்சைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதையில்லா திராட்சைப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சுகரோட அளவும் கூட இதுக்கு கம்மியாகவே போட்டாவே போதும். இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ வேன்லையாக இருக்கட்டும் கடையிலையாக இருக்கட்டும் நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையில் இது இருக்கும். அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஐஸ் கட்டிகளை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஐஸ் கட்டி வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஜூஸ் தயாரிக்கணும். ஐஸ் க்யூப்பை போட்டு அடிக்கும் போது நல்ல இந்த வெயில் காலத்துக்கு சில்லுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை சேர்த்து பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க. அதனால் எப்பயுமே வந்து பழங்களை வச்சு ஜூஸ் தயாரிக்கும் போது ஐஸ் கியூபுகளை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா திராட்சைப்பழம், அதாவது விதையில்லா பச்சை கலர் திராட்சைப்பழத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சீட்லெஸ் திராட்சைப்பழத்தில் ஈஸியாகவே நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்கச்சக்கம் தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த கிரேப் ஜூஸை டேஸ்ட் படுத்தக்கூடிய அந்த 2 சீக்ரெட்டான பொருள் தாங்க சொல்லப்போகிறேன். ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா லெமன், அதாவது எலும்புச்சம்பளத்தில் பாதி எலும்புச்சம்பளத்தை நீங்கள் போடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதினாவோட இலைகளை ஒரு 2 இலைகள் மட்டும் இதில் சேர்த்துக்கங்க. இந்த எலும்புச்சம்பளம் புதினா இலைகளும் போய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை வந்து அதிகரிக்க கூட செய்யும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஜூஸாகவும் இது கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஜூஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு சீக்ரெட் தாங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பிஞ்சு மட்டும்தான் நீங்கள் உப்பு போடணும். அந்த உப்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை வந்து அதிகரிக்கக்கூடும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி கிரேப் ஜூஸ் நம்ம போட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நான் எப்போயுமே தண்ணி சேர்ப்பேன். இந்த ஐஸ் கட்டியோடு பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான பக்குவத்தில் நமக்கு இந்த தோள்கள் எல்லாமே சேர்த்து நல்லா அரைஞ்சு வந்துருச்சு. நீங்கள் முதல்ல தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து அரையாமல் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் அந்த நம்ம எந்த கிளாஸில் ஜூஸ் போடுறோமோ அதில் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பழம் மிச்சம் இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அதனால தான் 2 டைமாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் பசங்க வந்து எப்பயுமே வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே லைக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நான் ஒரு மெத்தட் வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த க்ரீன் ஜூஸ், அதாவது க்ரீன் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னா உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சாதாரணமான அந்த கிரேப் சர்பத் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் இதில் நம்ம கலந்துக்கலாம். கலந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைம் வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ருசியில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச இந்த கிரேப் ஜூஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான கிரேப்ஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.